வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. எங்களிடம் கிறிஸ்மஸ் ஸ்டார், கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பொருட்கள், குடில் செட்டுகள் மற்றும் சிறியவர் முதல் பெரியவர் வரை கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் இடம் குழந்தை கடை. குழந்தை கடை, குழந்தை கடை. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. www குழந்தைகடை.com. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. இந்த கிறிஸ்துமஸ்க்கு தேவையான எல்லா அலங்கார பொருட்களும் எங்களிடத்தில் கிடைக்கும். இதை வாங்கி கொண்டு உங்கள் வீட்டை அலங்கரியுங்கள். அதிரடி ஆஃபருடன் கிறிஸ்துமஸ் சேல். எங்களிடம் 10,000 ரூபாய்க்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஒரு ஸ்டார் இலவசம். வாங்கம்மா வாங்க. நீங்க தனித்தனியா வாங்கி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துமஸ்க்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும் இடம் குழந்தை கடை. குழந்தை கடை. வாங்கம்மா வாங்க. இந்த கிறிஸ்துமஸ்க்கு அங்க எங்கன்னு பொருட்கள் வாங்கி நீங்க கஷ்டப்பட வேண்டாம். மொத்தமா குழந்தை கடையில இருக்கு, நீங்க அள்ளிக்கிட்டு போங்க. உங்க வீட்டை அலங்கரிங்க. இந்த கிறிஸ்துமஸ் சந்தோஷமா கொண்டாடுங்க. 10,000 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு இருக்கு. வாங்கம்மா வாங்க. உங்கள் வீட்டை அலங்கரிக்க கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் பொருட்கள். ஏழை குழந்தை, என்னலாம் இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு தேவையான எல்லா பொருளையும் மொத்தமா வச்சுட்டியா? வருஷம் தனித்தனியா தான் கடை போடுவா. இந்த வருஷம் என்ன மொத்தமா விற்கிறா? பாட்டி, அது தனித்தனியா போட்டாச்சுன்னா ஒரு நாளும் ஒன்று ஒன்றா வாங்க வேண்டியிருக்கேன்னு கவலைப்படியாவ. கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி வியாபாரம் பண்றது நம்மளுக்கு முக்கியம். அதனால தான் கிறிஸ்துமஸ்க்கு தேவையான மொத்த பொருளையும் வாங்கி வச்சுட்டேன். வர கஸ்டமர்லாம் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவும் ஒரே நாள்ல ஒரே இடத்துல மொத்த பொருளையும் வாங்கிட்டு போயிடலாம். ஏழா, இதுவும் நல்லதுதான். இந்த கிறிஸ்துமஸ்க்கு நம்ம ஊர்ல இந்த வருஷம் குடில் போட்டி நடக்குது. அப்படியா? என்ன சொல்றீங்க பாட்டி? எனக்கு தெரியாதே. ஏழா, யார் வேணாலும் அவங்கவுங்க வீட்டுல குடில் செட்டு டெக்கரேஷன் பண்ணி வைக்கலாம். யார் குடியில் அழகா இருக்கோ அவங்களுக்கு பரிசு கொடுக்காமலாம் கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து. அப்படியே பாட்டி? ஒரு பரிசு மட்டும் தானா? குழந்தை, 3 பரிசு இருக்குன்னு சொன்னவடா. முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு. மொத்தம் 3 பரிசு இருக்கு. நீ கூட வைக்கலாம். கிறிஸ்துமஸ் தாத்தா வீடு வீடா வந்து யாரோட குடில் அழகா இருக்கோ அதை நோட் பண்ணிட்டு போவாவ. அப்புறமா அதுல இருந்து 3 தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பரிசு கொடுக்கறதா சொல்லியிருக்காவடா. அப்படியே பாட்டி? அப்படின்னா என் வீட்லயே ஒரு குடியில வச்சிருக்கே. ஏழை குழந்தை, குடியில் மட்டும் இல்ல, கிறிஸ்துமஸ் ட்ரீ அப்படியே வீட்டையே நல்லா டெக்கரேஷன் பண்ணி வைக்கணும். அது மட்டும் இல்ல, ஸ்டார்லாம் மாட்டி இருந்தாதான் ரொம்ப அழகா இருக்கும். நம்ம ஊர்ல இந்த தடவை எல்லாரும் நிறைய பொருள் வாங்குவாங்க. உன் கடையே காலியானாலும் 1000 வேணா பார்த்துட்டே இரு. ஆமா குழந்தாய், நீ என்ன கொஞ்சம் சரக்கை இறக்க வேண்டி இருக்கும், பாத்துக்க. பாட்டி, நானே ஏகப்பட்டதை இறக்கிட்டேனே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். வருஷம் வேற வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். பழச வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாதுன்னு கவலைப்பட்டேன் பாட்டி. ஆனா நீங்க இப்போ ஒரு வார்த்தை சொன்ன பிறகு என் நெஞ்சில பால வார்த்தை மாதிரி இருக்கு. எவ்வளவு பொருள் வித்தாலும் சரி ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்க வந்தா மட்டும் போதும், அள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமாமா, எல்லாரும் அள்ளிக்கிட்டே தான் போவாவ இந்த வருஷம். ஏன்னா எல்லார் வீட்லயும் குடில் செட்டு வைக்க போறாவளா சொல்லிக்கிட்டே இருந்தாவ. நாங்க கூட நீ ஏதாவது சாப்பாடு பொருள் தான் வச்சிருப்பான்னு நினைச்சிட்டே வந்தோம். வந்து பார்த்த உடனே எங்களுக்கே அப்படியே ஷோக் ஆயிடுச்சு. ஏக்கா, மொத்த பொருளையும் குழந்தை கடையிலே பார்த்து பார்த்து வாங்கிட்டு போயிடுவோம். ஏன்னா எல்லா பொருளும் வச்சிருக்கா, நல்லா அழகழகாவும் இருக்கு. நம்ம தான் முதல்ல வந்திருக்கோம்னு நினைக்கேன். பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு டெக்கரேஷன் பண்ணிடுவோம். இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு என் பேரையும் மகையும் மருமக எல்லாரும் வாரேன் இருக்காவே. அப்படியாடா, ரொம்ப சந்தோஷம். நாங்களும் தனி வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் என் பேரனுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. அதனால நானும் இந்த வருஷம் எல்லா பொருளும் வாங்க போறேன். சரிக்கா, வாங்குவோம். ஏழை குழந்தை, ஒரு 5-6 நட்சத்திரம் வேணும். பாட்டி, வால் நட்சத்திரமா இல்ல சாதா நட்சத்திரமா? அது வேற இருக்கும். அப்ப அதுல ஒரு 5 இதுல ஒரு 5 போடு. குழந்தை, எனக்கும் அதே மாதிரி அதுல ஒரு 5 இதுல ஒரு 5 போட்டுமா? சரி பாட்டி, போட்டுருவோம். வேற என்னெல்லாம் வேணும்? ஏழை குழந்தை, போன 2 வருஷம் பெரிய கிறிஸ்துமஸ் ட்ரீ வாங்கினா சின்னது இலவசம்னு வச்சிருந்தால, இந்த வருஷம் அந்த ஆஃபர் இருக்கா? அது இல்ல பாட்டி, 10,000 ரூபாய்க்கு மொத்தமா வாங்கினா ஒரு ஸ்டார் இலவசம்னு வச்சிருக்கேன். ஸ்டார் மட்டும் தானா? நாங்க இவ்வளவு பொருட்கள் வாங்குறோம், வேற ஏதாவது கிஃப்ட் எக்ஸ்ட்ரா கொடுமா? சரி பாட்டி, ஒரு சின்ன ட்ரீ இலவசமா தாரேன். சரிலா. அப்புறம் பெரிய கிறிஸ்துமஸ் ட்ரீ எனக்கு ஒன்று தந்துரு. எனக்கும் நல்ல பெரிய கிறிஸ்துமஸ் ட்ரீ தான் வேணும். அதான் மின்னிக்கிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய செட்டு தந்துரு. பாட்டி, மின்னிக்கிட்டு இருக்கிறது ட்ரீல மின்னாது, வெறும் ட்ரீ தான் வரும் பாட்டி. அதுல தொங்க விடுறதுக்கு பொருட்கள் நீங்க வாங்கணும். என்னென்னலாம் வேண்டி மட்டும் சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் அட்டை பாக்ஸ்ல போட்டு அடைச்சு தந்துறேன். ஏழை குழந்தை, அக்காக்கு எனக்கு வந்து ட்ரீல தொங்க விடுற ஸ்டாரு, இந்த பாலு, அப்புறம் இப்படி வெட்டி வெட்டி எரியுதுல இந்த லைட்டு, வேற என்னெல்லாம் அதில் வைப்பாவளோ அதெல்லாம் போட்டுரு. சரி பாட்டி, போட்டுருவான். வேற பாட்டி, கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ் எல்லாம் இருக்காது வேணுமா?
எனக்கு வேண்டாம்ல, போன வருஷம் வாங்கினதே அந்த ஆளு கிடக்கு. குழந்தை எனக்கு தந்துடுமா? எனக்கு ஒன்று, என் பேரனுக்கு ஒன்று, புருஷா வந்திருக்க என் பேத்திக்கு ஒன்று, அப்புறம் அந்த புழுக்கைக்கு ஒன்று, புழுக்கை புருஷனுக்கு ஒன்று, அப்புறம் என் மருமகளுக்கும் மகனுக்கும் ஒன்று ஒன்று தந்துடுமா? ஏக்கா எதுக்கு எல்லாருக்கும் வாங்கிட்டு கிடக்குறிய? எல்லாருமா போட போறாவே. கிறிஸ்மஸ் அன்னைக்கு புது Dress தானே போடுவாவே. அது கிறிஸ்மஸ்க்கு கேரல்ஸ் போவாங்களடா. அப்போ கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரியே எல்லாரும் ட்ரெஸ் பண்ணிட்டு போனா அழகா இருக்கும். அதுக்காக தான் வாங்குறேம்மா. வேணும்னா என் மகனுக்கு உள்ளதையும் மருமகளுக்கு உள்ளதையும் கட்டு பண்ணிடுறி. அது ரெண்டும் ஷோக்கர்வலு ஒரு இடத்துக்கு வராது, வாங்கி வச்சு வேஸ்டா போயிடும். அதனால குழந்தை மீதி எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று ஒன்று போட்டுடா. சரி பாட்டி போட்டுருவோம். அப்புறம் வீட்டை டெக்கரேஷன் பண்ணதுக்கு சீரியல்லாம் போடணுமா? நம்ம கிட்ட நிறைய டெக்கரேஷன் பொருட்கள்லாம் இருக்கு. எதெல்லாம் வேணும்னு சொல்லுங்க, போட்டுருவோம். ஏல குழந்தை, வீட்டு முன்னாடி சுவாடிக்கிறதுக்கு சீரியல் செட்டு போடு. பாட்டி உங்க வீடு பெரிய வீடாச்சே, நிறைய பொருட்கள் தேவைப்படுமே. போடு, ஒரு 2-3 போடு. எடுத்து வச்சுட்டு அடுத்த வருஷமும் போட்டுக்கிடுவல்ல. குழந்தை எனக்கும் போட்டுருமா? சரி பாட்டி, டெக்கரேஷன் பொருள் எது இருந்தாலும் போடுமா. என் பேரை எல்லாமே சோடிப்பான். குடில் பக்கத்துல சோடிக்கணும், வீடு முழுக்க சோடிக்கணும், வீட்டுக்கு வெளியவும் சோடிக்கணும். கிறிஸ்மஸ்க்கு எங்க வீட்டையே சோடிக்கலான்னு இருக்கும். புதுசா எங்க பேத்தி வேற வந்திருக்கா. அதனால எங்க வீட்டை பார்க்கும்போது டெக்கரேஷன் சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் சொல்லணும். அந்த மாதிரி பொருட்கள் போடுமா? சரி பாட்டி போட்டுருவோம். ஏலா எனக்கும் சேர்த்து போடு. அக்காவுக்கு மட்டும் போட்டு என்னைய விட்டுறாத. சரி பாட்டி போட்டுருவோம். அப்புறம் அந்த ரிபன் சிவப்பு கலர்ல பச்சை கலர்ல போடு. சரி பாட்டி அதெல்லாம் போட்டுடலாம். அப்புறம் இந்த பெல் மாதிரிலாம் வருதுல்லடா டெக்கரேஷன் பொருள்ல, அது போடுமா? செவத்தையும் அலங்கரிக்கணும். சரி பாட்டி அதில் ஒரு 10 போட்டுருவா. போடுடா கண்ணா. சரி பாட்டி இதெல்லாம் கேட்டியே, குடில் செட்டு மறந்துட்டீங்களே? ஐயோ அதை மறந்துட்டேன் பாரா. உன்கிட்ட இருக்கிறதுலயே நல்ல பெரிய குடில் செட்டா போடுமா? சரி பாட்டி போட்டுறேன். உங்க உயரத்துக்கு ஒரு குடில் செட்டை போட்டுறேன் பாட்டி. அவ்வளோ பெருசெல்லாம் வேணாண்டா, சின்ன சின்னதா போடு, போடும். அதான் அழகா இருக்கும். ஏல குழந்தை, இந்த குடில் செட்ல தண்ணிலாம் ஊத்துற மாதிரி நிஜமாலே ஊத்துற மாதிரிலாம் குடில் செட்டு வருதா? பாட்டி அது இப்போதைக்கு ஏன்ட்ட இல்லை, இந்த ஊர்ல யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டேன். வேணா உங்களுக்காக ஆர்டர் போட்டு வாங்கி தரேன் பாட்டி. அப்படியா? நாளைக்கு வந்துருமா? நாளைக்கே வந்துடும் பாட்டி. சரிலா. குழந்தை நான் கேட்டதெல்லாம் பேக் பண்ணி பில் போடுமா? ஏலா எனக்கும் பில்ல போடு. எப்படியும் பொருட்கள் 10,000 தாண்டி இருக்கும். அந்த கிஃப்டையும் சேர்த்து போட்டுரு. சரி பாட்டி ஒரு 10 நிமிஷம் இருக்கு, இந்த பேக் பண்ணி தந்துடுறேன். எக்கா வேற எதையாவது மறந்துட்டோமா சொல்லுங்கக்கா. ஏன்னா குடில் செட்டு முக்கியமானது, அதையே மறந்துட்டோம். வேற ஏதாவது ஞாபகத்துல இருக்கா? தங்கச்சிமா இப்போதைக்கு இது மட்டும் தாண்டா ஞாபகத்துல இருக்கு. வீட்டை ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணிட்டு பார்த்தாதான் எது வாங்கல எது வாங்கியிருக்குன்னு தெரியும். சரிங்கக்கா. நம்ம நாளைக்கே குடில் செட்டெல்லாம் ஜோடிக்க ஆரம்பிச்சிருவோம், வீட்டையும் ஜோடிச்சிருவோம். சரிம்மா தங்கச்சி. பாட்டி இந்தாங்க பாட்டி. குருசி மரியா பாட்டி, உங்களுக்கு 10,500 வந்திருக்கு. அந்த பாட்டிக்கு 12,000 வந்திருக்கு. எதுக்கு? நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி தானே வாங்கணும். அது வந்து நீங்க கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ் நிறைய எடுத்திருக்கீங்களா, அது மட்டும் இல்லாம இந்த பாட்டிக்கு என்ன குடில் செட்டு கொடுக்கல. அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் கூடையும் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கு. குருசி மரியா பாட்டி, குடில் செட்டுக்கு நாளைக்கு விலை சொல்றேன். சரிலாம், நாளைக்கு வந்து வாங்கிக்கிட்டேன். பாட்டி பொருளை மட்டும் எடுத்துட்டு போன போதுமா, ரூபாய் தாங்க. ஏலா நாங்களே வாங்கிட்டீங்களான்னு 50-100ன்னு எடுத்துட்டு வந்தோம். 10,000 12,000 கையிலயா இருக்கு. இதை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு உடனே எடுத்துட்டு வர வெயிட் பண்ணு. சரி பாட்டி உடனே எடுத்துட்டு வாங்க, மறந்துடாங்க. சரி எடுத்துட்டு வரேன். பாட்டி எல்லாத்தையும் சொல்லிருங்க பாட்டி. சரிலா சொல்லியும். சௌமி என்ன வாய் பழந்துட்டு இருக்கா? அம்மா நீ கிறிஸ்துமஸ் பொருட்கள் வாங்க வந்தியா இல்ல வாய் பழக்க வந்தியா? இது என் கடை தான். கிறிஸ்துமஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களையும் நான் வச்சிருக்கேன். அதுவா, எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்க கூட, இந்த வருஷம் புதுசா இருக்கட்டுமே தான் மொத்தமா இறக்கி வச்சிருக்கேன். சரி சாமி, உங்க வீட்டுக்கு என்ன பொருள்லாம் வேணும் வாங்கிட்டு போ. போன வருஷம் தான் கூடாரத்துல இருந்தா, இந்த வருஷம் தான் வீடு கைக்கு வந்துட்டேன். இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் தாத்தா வராராம், குடில் செட்டு வைக்கவங்களுக்கு பரிசுலாம் கொடுக்காராம். அதுவும் யார் குடில் செட்டு அழகா இருக்கோ அவங்களுக்கு தான் முதல் பரிசாம். உனக்கு தெரியுமா அந்த விஷயம்? பாத்தியா, எனக்கு மட்டும் தான் தெரியாம இருந்திருக்கு. ஆனா கரெக்டா பொருள் எல்லாத்தையும் நான் இறக்கி வச்சுட்டேன். உண்மையா சோமி, எனக்கு தெரியாது.
இப்பதான் 2 பார்ட்டிஸும் வந்துச்சு, அதான் சொல்லிட்டு போகுது. என்ன சொல்றா? பாட்டில பொருள் வாங்கிட்டு போயிட்டாங்களோ? ஆ, வாங்கிட்டு போல, அள்ளிட்டு போயிருக்காவ. அவங்க 2 பேரும் குடில் செட்டு வைக்க போறாவலாம். பரிசு ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு போறாவ. அப்படியா? ஆமா சௌமி, நீ இந்த வருஷம் குடில் செட்டு வைக்கிறியா? என்கிட்ட சின்ன குடியில இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. அது உங்க அம்மாட்ட கேட்கணும். சரி சரி, உங்க அம்மாட்ட போய் கேட்டுட்டு ஓடியா, இன்னைக்கு முழுக்க இங்க தான் இருக்கும். ச்சே, இவளால மட்டும் எப்படி முடியுது? இவ்வளவு பொருட்களை வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. ச்சே, எனக்கு தோணாம போச்சே. நானும் முன்னாலே யோசிச்சிருந்தா அழகா எல்லா வியாபாரத்தையும் நான் பண்ணியிருப்பேன் சுத்தி சுத்தி. சேகர் கல்யாணத்தை யோசிச்சு பிஸி ஆயிட்டேன், அதனால இந்த வியாபாரத்தை மிஸ் பண்ணிட்டேனே. சரி, இப்ப கூட ஒண்ணு கட்டு போகல, இவட்டே எல்லாரும் வாங்கிருவாங்களா என்ன? நம்ம வண்டியில கட்டிக்கிட்டு தெரு தெருவா போய் அவ்வளவு வியாபாரத்தை பண்ணிடணும். இவ கிடைக்காது, எல்லாரும் தேடி தான் வரணும். நான் எல்லாரும் வீட்டு தேடி போய் எல்லா வியாபாரத்தையும் பண்ணிடுறேன். ஆனா எல்லாரும் இவகிட்டே வாங்கிட்டா நம்ம கிட்ட யாரும் வாங்க மாட்டாங்களே, என்ன செய்யறது? சரி சரி, பொறுமையா உட்காந்து யோசிப்போம். கிறிஸ்துமஸ் வியாபாரம் நடக்குன்னு கேள்விப்பட்டேன், இங்க பார்த்தா குடிமை வியாபாரம் நடக்காம இருக்கு. ஓனர், கிறிஸ்துமஸ் வியாபாரம் தான் நடக்குது ஓனர். சௌமி வியாபாரம் வாங்கக்கு வந்திருக்கா. ஆமா, வாங்கிடுவேன், நல்லா வாங்குவேன். ஏய் குடுமி, என்ன வாங்கி வச்சிருக்க? நான் என்ன வாங்கல, வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டு வந்துதான் கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் வாங்கணும். எதுக்கு அத வந்து வாங்கிக்கிட்டு? இந்த குடிமில 2 ரிப்பனை சுத்தி அதுல 2 லைட்ட கட்டி விடு, அதுவே கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி தான் நிக்கும். நான் வெளிய 4 தெருவுக்கு போக வேண்டாமா? எதுக்கு பிச்சை எடுக்கக்கா? ஷோ, அது இல்ல, ட்ரீய தலையில வச்சிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? நானும் 4 இடத்துக்கு போகணும் வரணும். நாங்களும் ட்ரீ எல்லாம் வாங்கிட்டு போய் தான் வீட்ல வைப்போம். இந்த வருஷம் குடில் போட்டி வேற இருக்கு, நாங்க தான் ஜெயிக்க போறோம். ஆமா, நல்லா வாங்கிடுவா, வாங்கி ஜெயிச்சிடுவா. ஒரு ட்ரீ வாங்கக்கே உன் ஆத்தாட்ட போய் கேட்கணுங்க. நீ குடில வாங்கி ஜெயிச்சிடுவா. நானும் வாங்கி வைக்க தான் போறேன். வேணா பாருங்க, முதல் பரிசே நான் தான் ஜெயிக்க போறேன். நான் சாதாரணமானவள் இல்ல, சாதிக்க பிறந்தவள். நீ ஒண்ணா சாதிக்க பிறந்தவள் இல்ல, சாணியில பிறந்தவ. குழந்தை, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சில பேர் நிக்கும்போது என்னால எதுவுமே வாங்கிக்கிட முடியாது. எதுவுமே வாங்க முடியாதுன்னு இல்ல, ரூபாய் இல்லன்னு சொல்லிட்டு வா குடிமி. உன்னைய கல்யாண மண்டபத்துல குடிமியா இருக்க மாட்டே இல்ல, நீ ட்ரீ வாங்கியே அதை வாங்கியேன்னு பேசிக்கிட்டா திரிவ. ஐயோ, இன்னும் ஒன்னரவில் பழசெல்லாம் ஆரம்பிக்காப்ல, நம்ம பேசாம வாடிடுவோம். குழந்தை, நான் வாரேன். தலை தறிக்க ஓடியா பாரு, ஒரு நாள் குடிமியா இருக்க தான் போறேன். ஏ குழந்தை, ஏதோ ஆஃபர் போட்டிருக்கே, என்னது? ஓனர், 10,000 ரூபாய்க்கு மேல வாங்கியவங்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீயும் ஒரு ஸ்டாரும் இலவசம் ஓனர். அப்படியே எனக்கு ஒரு ஸ்டாரும் ஒரு டீயும் தான் தேவை, அதை மட்டும் தந்துரு, நான் எடுத்துட்டு போறேன். ஓனர், 10,000 ரூபாய்க்கு வாங்கினதா அது இலவசமா கொடுக்க முடியும் ஓனர். சும்மா எப்படி இலவசம் வரும்? வேண்டாம், அந்த இருக்கு பாருங்க, பெரிய ட்ரீ பாருங்க, வேலை சொல்லியே வாங்கிட்டு போங்க. ஒரு ஓனர் நீங்க, ஒரே ஒரு ட்ரீ ஒரே ஒரு ஸ்டார் நல்லவா இருக்கு. வருஷம் வருஷம் எல்லார் வீட்டுக்கும் சேகர் தான் ஸ்டார் வாங்கி கொடுப்பான். ஏன் எங்களோட வீட்டுல வந்து கெட்டியே விட்டுட்டு போவான். இந்த வருஷம் ஸ்டாரோட சேர்த்து எல்லாருக்கும் ஒரு ட்ரீயும் சேர்த்து வாங்கி கொடுங்க. ஆமா, வாங்கி கொடுப்பேன். நீங்களும் சம்பாரிச்சு எனக்கு தான் தரியே. வருஷம் வருஷம் வாங்கி கட்டி விடுவா, கட்டி. போன வருஷம் வாங்கி கொடுத்ததே எல்லார் வீட்லயும் இருக்கும், அதை அவியவே எடுத்து கட்டிக்கிடுவா, நீனும் கட்டிக்க. இந்த வருஷம் என் தம்பியை கூப்பிட்டு அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன்னு ஏதாவது கொடுத்து விட்டா கிறிஸ்துமஸ உன் வீட்டுல தான் வந்து கொண்டாடக்கு வருவேன், பாத்துக்க. தாராளமா வாங்க ஓனர், உங்களுக்கு இல்லாததா? நல்ல மட்டன் பிரியாணியோ 2 கேக் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. ஜாலியா எங்க கூட சேர்ந்து கிறிஸ்துமஸை கொண்டாடிட்டு வீட்டுக்கு போங்க. பிரியாணி கொண்டுட்டு உன் வீட்டுக்கு வரக்கு எதுக்கு நான் உன் வீட்டுல வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்? எங்க வீட்லயே நாங்க கொண்டாடிக்கிடுவோம். சரி ஓனர், நீங்க எங்க கொண்டாடினா என்ன? இந்த கிறிஸ்துமஸை நம்ம கடை பொருளோட கொண்டாடுங்க ஓனர். அப்பதான் கிறிஸ்துமஸை சிறப்பா கொண்டாட முடியும். இந்த உங்க பாட்டியும் குரிசிமரியா பாட்டியும் வந்தாவ 10,000 ரூபாய்க்கு ஆளுக்கு வாங்கிட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கு சந்தோஷமா போறவ. 2 கிழவியெல்லாம் ஆளுக்கு 10,000 ரூபாய்க்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணிச்சுவேன்? ஓனர், 2 பேரும் குடில் வைக்க போறாவலாம், அதனால நிறைய டெக்கரேஷன் பொருள்லாம் வாங்கிட்டு போறா ஓனர். இந்த கிறிஸ்துமஸுக்கு குடில் செட்டு வைக்கிறவங்களுக்கு பரிசு வேற இருக்காம்ல, அதான் எல்லாருமே ஜாலியா எல்லா பொருளும் வாங்கிட்டு போறவ. நீங்களும் வாங்கிட்டு போங்க ஓனர், குடில் செட்டு வைங்க, உங்களுக்கு பரிசு கிடைக்கட்டும். போன வருஷம் வாங்கி போட்டதே கிடக்குது, அதையே மேல இருந்து எடுத்து தூசி தட்டி கட்ட சொல்லுவேன். ஓனர், அதெல்லாம் பழசு ஓனர், எல்லாரும் புதுசு கட்டிருப்பா, நீங்க மட்டும் பழசு கட்டினா நல்லாவா இருக்கும்? உங்களுக்கு பரிசு கிடைக்காம போயிடும் ஓனர். அது மட்டுமா எல்லாரும் ட்ரீ கூட புதுசு புதுசா வாங்கிட்டு போறாங்க இந்த கிறிஸ்துமஸ்க்கு. நீங்க மட்டும் பழசு வச்செல்லாம் எப்படி பரிசு வாங்குவீங்க? புதுசா வாங்கிட்டு போங்க ஓனர். சரி ஓனர், விடுங்க. உங்களுக்கு எதுவுமே வாங்க தெரியல, நானே உங்க வீட்டுக்கு ஒரு 25,000 ரூபாய்க்கு பொருள் கொண்டு இறக்கிறேன். இலவசமா 2 ட்ரீயும் 2 ஸ்டாரும் வந்துடும். ரூபாய் மட்டும் தந்துட்டு போங்க ஓனர். பார்த்து நான் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்கிறேன். ஆமா, எல்லாருக்கும் 10,000 ரூபாய்க்கு பொருள் கொடுப்பா, என் வீட்டுக்கு மட்டும் 25,000 ரூபாய்க்கு இறக்குவேன்.
ஓனர் உங்க வீடு என்ன சாதாரண வீடா, பெரிய வீடு ஓனர். அந்த வீடை சோடிக்கனா 25,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினதான் பத்த ஓனர். அதுக்காக தான் சொல்றேன். ஒண்ணும் தேவையில்ல. குழந்தை பிள்ளை, குடிசி மரிய பாட்டிக்கு என்னென்னவோ பொருள் கொடுத்து அனுப்பியிருக்கியே. இப்ப நான் அவிய வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன். அழகழகா இருக்கு பொருட்கள்லாம். என்னமோ டெக்கரேஷன் பண்ண போறாவளா, கூடி வைக்க போறாவளா, பாட்டில வேற இருக்காம. எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. இப்பதான் சொன்னாவே. நானும் இந்த வருஷம் என் வீட்டுல கூடி செட்டுலாம் வைக்கலான்னு இருக்கேன். அந்த பாட்டிக்கு என்னென்ன பொருள்லாம் கொடுத்தியோ அதெல்லாம் எனக்கு தந்துரு குழந்தை பிள்ளை. சரி மீன்காரக்கா தந்துருவான். அவியலுக்கு பெரிய குடில் வேணுமா, ஆர்டர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏன்ட்ட இருக்கதே போட்டுருவா. சரி குழந்தை பிள்ளை, இருக்கிறதுலே நல்லதா பாரு. ஓனரே, நீங்க எத்தனாயிரத்துக்கு வாங்கியிருக்கீங்க? ஓனர் 25,000க்கு ஆர்டர் கொடுத்துருக்கா மீன்காரக்கா. ஓனர் என்னாச்சு ஓனர், தண்ணி எதுவும் வேணுமா, தொண்டையில கிச்சு கிச்சா? குழந்தை பிள்ளை, பனி காலம்ல அப்படிதான் இருக்கும். ஓனர் வேணும்னே என் வீட்டுக்கு வாங்க ஒரு சுக்கு காபி போட்டு தாரேன். ஆமா, ஒரு சுக்கு காபிக்காக உன் வீட்டுக்கு நான் வாரேன். மத்த நேரம்லாம் உன் வீட்டுக்கு வரும்போது அப்படியே ரொம்ப நல்லா கவனிச்சிருவா. இப்ப சுக்கு காபி மட்டும் ரொம்ப நல்லா போட்டு தந்துருவா. ஓனர் மீன்காரக்கெல்லாம் வாங்க சீக்கிரமா வாங்குங்க ஓனர். உங்களுக்கு 25,000 ரூபாய்க்கு போட்டுருவா. ஆமா, 25,000 ரூபாய் என் தலையில தூக்கி போடு. எனக்கு வெறும் 10,000 ரூபாய்க்கு போதும். துணிமணி எல்லாம் வேற எடுக்க வேண்டியிருக்கு. ஓனர் சின்ன குடியில் தான் வர, பரவாயில்லையா ஓனர்? என்ன இருக்கோ போடு போதும். போன வருஷம் வாங்கி வச்சதும் இருக்கு. நாங்க அழகா பண்ணிக்கிடுவோம். சரி ஓனர், உங்களுக்கு ஒரு 10, அவியலுக்கு ஒரு 10. ஓனர் அப்படியே போற வழியில எல்லாத்தையும் சொல்லிருங்க ஓனர். சொல்லியே குறிப்பா ரோசா பக்காவுக்கு சொல்லிருங்க ஓனர். நம்ம கடை பொருளை வச்சுதான் இந்த ஊர்ல எல்லாரும் கிறிஸ்துமஸை கொண்டாடணும்.